மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தற்போது வெள்ள நீர் புகுந்துள்ளதால் 2.50 கோடி ரூபாய் மதிப்பிலான விளைபொருட்கள் சேதமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வெள்ள நீர் புகுந்த நிலையில் தற்போது கோடி ரூபாய் மதிப்பிலான விளைபொருட்கள் சேதமாகி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவபிரகாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாசன், விளைபொருட்கள் சேதம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பவித்ரா. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சல் புயல் கடுமையாக தாக்கியுள்ள நிலையில் அதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த செஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கொள்முதல் செய்த மணிலா, எள், உளுந்து, பருப்பு மூட்டைகள் மற்றும் நெல் மூட்டைகள் பல 100 மூட்டைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அதீதமாக பெய்த இந்த மழையின் காரணமாக அந்த மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து மழை நீர் வெள்ளத்தில் நனைந்து சேதமடைந்து உள்ளது. அதனுடைய மதிப்பு சுமார் 2.50 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த மூட்டைகளை அங்கு அடுக்கி வைத்துள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த நஷ்டத்திற்குள்ளாகி உள்ளனர். விக்கிரவாண்டி அந்த பகுதியில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அங்கு உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த நஷ்டமடைந்து மனவேதனை அடைந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள சாத்தனூர் ஏரி உடைந்து கிராமத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் சுமார் 200 வீடுகளுக்கு மேல் வெள்ள நீர் சூழ்ந்து அந்த பொதுமக்கள் அங்கிருந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வர முடியாமல் அங்கேயே தவித்து வருகின்றனர். மேலும் வெளியே அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உணவு, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். மேலும் இதனால் அங்கு உள்ள மக்கள் கடுமையாக பாதித்து வருகின்றனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்க வேண்டும். மேலும் அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை, அதாவது முக்கியமாக சொல்லக்கூடிய மின்சாரம் அங்கு துண்டிக்கப்பட்டுள்ளதால் இதுவரை அதை சீர் செய்து அந்த பகுதியில் வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த மக்கள் கடுமையாக பாதித்துள்ளனர். உடனடியாக அந்த பகுதியில் தேங்கியுள்ள அந்த மழை நீரை அப்புறப்படுத்தி அந்த மக்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த நெல் மூட்டைகள் நனைந்து வீணானதை உடனடியாக அரசு அதனை கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுந்துள்ளது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவபிரகாசன்.